அப்போங்க எங்க வீட்டுக்கு எங்க அம்மா தான்டா பெண் குல தெய்வம்னு தைரியமா இருந்தாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்தா தானங்க தெரியும். தெரியாதவங்களுக்கு நம்பிக்கை தானங்க கடவுள். அந்த நம்பிக்கைய அம்மா தான் குலதெய்வம்னு சொல்ற அப்பாவை விட வேற யாராவது அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? அது எனக்கு வரப்போற மனைவியா இருந்தாலும் அம்மா என்ற அர்த்தம் புரிஞ்சிருந்தாதான் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும் இல்லையா? கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மளையும் நம்ம வீட்டையும் காப்பாத்துற குலதெய்வம் அம்மா தானே. இப்படி எல்லாம் பேசுறத பார்த்துட்டு எனக்கு அம்மா பையன்னு சொல்லலாம். இன்னைக்கு அம்மா பத்தி பெருமையா பேசவே பயந்தா நாளைக்கு பொண்டாட்டி பத்தி என்ன பெருமையா பேசிட முடியும்? பயங்கரமா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காயா. ஆனாலுங்க பல குழப்பங்கள் வாழ்க்கையில போய்கிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு விஷயம் நடந்தது. ரீல்ஸ் பாருங்க. இவ்வளோ ரீல் ஓட்டுனது பத்தாதுன்னு இன்னொரு ரீலா? இந்த வாரம் என்னன்னே தெரியலங்க. எல்லாம் பக்கம் கதவு மூடினது. சரி, கோவிலுக்காவது போகலாம். ஓகேங்க, வீடியோ பாத்தீங்கல்ல. இது நடந்த அன்னைக்கு அந்த சாமி இருக்க வீட்டு நபர் அவங்க கிட்ட சொன்ன இந்த மாதிரி பெண் குல தெய்வம் யாருன்னே தெரியல. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாளைக்கு வாப்பா சாமியை கேட்கலான்னு சொன்னாங்க. நானும் நெக்ஸ்ட் டே போனேன். கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆன மேல நான் போய் சாமி கிட்ட கேட்டேன். நம்ம கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோன்னு சாமி பதில் கொடுக்கும். சாமியை 2 பேர் கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அண்ட் சாமி முன்னால நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு சாமி பேரா சொல்லிட்டே வந்தாங்க. அதுக்கு இல்லைன்னே பதில் கொடுத்துட்டு இருந்தது சாமி. அப்புறம் யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்களோ அதே அம்மன் சாமி பேரை சொன்னாங்க. அப்போ ஆமா, நான் தான் உன் வீட்டு குலதெய்வம் பதில் சொன்னாங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம யாரு, நம்ம அம்மா எங்க இருக்காங்க இந்த தேடல் ஒரு குழந்தைக்கு இருந்தா தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு, உங்களுக்கு என் அம்மா யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு என் அம்மா யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு அப்படி கேக்குறப்போ எனக்கு தெரியாதுப்பா எல்லாம் பொது ஜனம் சொல்றப்போ, ஆனா அந்த கடவுள் கிட்ட கேட்டப்போ வேற யாரும் உன் அம்மா கிடையாது, நான் தான் உன் அம்மா பெருந்தன்மையை ஒத்துக்கிட்ட விதம் இருக்கே, அங்கதாங்க தாய்மை இருக்கு. நாம சாமி கிட்ட கத்துக்கிறது நிறைய இருக்கு இல்ல? இந்த வீடியோட கன்க்ளூஷன் இதுதான். நம்ம இவ்வளவு நேரம் ஆண் குல